நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம எப்படி செக் பண்றது, நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை செக் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம போன் பே வழியாக பே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய போன் பே ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய போன் பே ஆப் வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு அது வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும். ஹோம் பேஜ்லயே வந்து பாருங்க ரீசார்ஜ் அண்ட் பே பில் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இதுல இல்ல அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து பாருங்க வியூ ஆல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த வியூ ஆல் அப்படின்றத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்ப வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்றேன். வியூ ஆல் கிளிக் பண்ணி அப்படின்னா டோட்டலா எல்லா ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துரும். இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குண்டு பல்ப் போட்டுருக்கு பாருங்க எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா கீழே வந்து எலக்ட்ரிசிட்டிக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டாவே வந்து கொடுத்திருக்காங்க. கீழே வந்து எனக்கு வந்து அது கொடுக்கல. இதுல வந்து பாருங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இபி பில் வந்து கட்டிருப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்டிருப்பீங்க. அந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த கன்சியூமர் நம்பர் பார்த்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ரீஜன் கோட் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய ரீஜன் எதுன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ரீஜன் வந்து விழுப்புரம் அப்படினால 02 போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா உங்களுடைய அந்த மின் இணைப்பு அட்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்க தொடர்ச்சியா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர், உங்களுடைய மின் இணைப்பு எண், அந்த கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துரும். இதுல வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. அந்த கன்சியூமர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நேம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பில் வந்திருக்கு சொல்லிட்டு எனக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு பில் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜே வந்து வராது. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிரும். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை செக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு வந்து பில் வந்திருக்கு. இப்போ நான் வந்து பே பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல கீழே வந்து பாருங்க ப்ரொசீட் டு பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய அந்த பில் வந்து காமிக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய போன் பேல 2-3 பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி வச்சிருந்தா அப்படி வந்து காமிக்கும். ஒரே பேங்க் அக்கவுண்ட் வந்து அந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் காமிக்கும். அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே பே சொல்லிட்டு இருக்கு. அந்த பே வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். பே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய யூபிஐ பின் வந்து கேட்கும். உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோட யூபிஐ பின் என்டர் பண்ணி முடிச்சிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அந்த பில் பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு வந்து ஆயிடும். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணிருவீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கட்டியாச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க வியூ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பே பண்ணீங்க சொல்லிட்டு இதுல டீடைலா கொடுத்திருப்பாங்க. இதுல வியூ டீடைல்ஸ் சொல்லிட்டு பாருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் டீடைலா வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னும் டீடைலா வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு நீங்க பே பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் பேக் வந்துட்டு நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நான் திரும்ப வந்து பில் பேமெண்ட்ஸ் செக் பண்ண போறேன். எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்கு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட கன்சியூமர் நம்பர் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் பில் வந்து சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு நெக்ஸ்ட் அந்த பேஜுக்குள்ளேயே போல. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்கும்போது இதுல வந்து பாருங்க இப்போ எந்த ஒரு பில் பேமெண்ட்ஸுமே இல்ல அப்படி சொல்லிட்டு வருது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது போல நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்து வந்துச்சு எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ் எதுவும் வரல அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. வீடா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அவங்க வந்து வரும்போது ரீடிங் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீடிங்கை அவங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. அவங்க வந்து உங்களுடைய ரீடிங்கை அவங்க வந்து சப்மிட் பண்றதுக்கு லேட் ஆனாலும் அப்படி இல்லைன்னா சப்மிட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து உங்களுடைய பில் அப்டேட் ஆகிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டேஸ் வந்து எடுத்துக்கும். அதனால நீங்க வெயிட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க வந்து ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அப்படி பில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து பில் வந்திருக்குன்னு சொன்னாங்க, நீங்க அப்படி வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய இபி ஆபீஸை தான் நீங்க வந்து கான்டாக்ட் வந்து பண்ணணும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எதுவும் வரல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இப்படிதான் வரும். யூ ஹேவ் நோ பெண்டிங் பில் சொல்லிட்டு வரும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வராது. உங்களுக்கு பில் பேமெண்ட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல பில் பேமெண்ட்ஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் உங்களுக்கு அடுத்த பேஜை வந்து காமிக்கும்.
ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து ஃபோன்பே வழியாக உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்றீங்க அப்படின்னா அந்த பில்லுக்கான டீடைல், அதாவது அந்த ரிசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வழியா சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து ஃபோன்பேல என்ன மெயில் ஐடி லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு. ஓகே, என்னுடைய ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடியை சைன்இன் பண்ணிட்டேன், லாகின் பண்ணிட்ட பிறகு இதுல ஃபோன்பே சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபோன்பே அப்படின்ற மெயில் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வழியா அமைச்சிருவாங்க. இதை எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பில்ல பே பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்க எங்கன்னா காமிக்கணும் அப்படின்னா கூட நீங்க இதை யூஸ் பண்ணி காமிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேஜ் நான் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த பில் பேமெண்ட் ரிசிப்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து கொடுத்திருப்பாங்க PDF வடிவில். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டவுன்லோட் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த PDFல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க எதனா PDF வியூவர்லயோ இல்ல டிரைவ்லயோ நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். நீங்க வந்து EB பில்ல பே பண்ணது இதை வந்து நீங்க காமிச்சுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு. இந்த டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து டவுன்லோட் ஆயிடும். நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல நீங்க அந்த ரிசிப்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ல பே வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.